ட்விட்டரில் வந்து இவரை வந்து போட்டு தாக்க ஆரம்பித்து விட்டார்கள். அப்புறம் அந்த தாக்கு பிடிக்க முடியாமல் அதை டீஆக்டிவேட் பண்ணி விட்டார் அப்படின்றது தான் தகவல். அதுக்காக ஒட்டுமொத்தமாக விக்னேஷ் சிவனுக்கு திறமை கிடையாது அப்படி வந்து படம் அவ்வளோ அடுத்த படம் ஒரு பெரிய ஹிட் கொடுத்தாருன்னா அவர் கொண்டாடத்தான் போகிறாங்க. பேன் இண்டியா கேட்டகரியில் விக்னேஷ் சிவன் இருக்காரா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க. ஆனால் வந்து இவர் ஓவர்டேக் பண்ணி ப்ரொடியூசர்கிட்ட போயிட்டாரு, அது அஜித்துக்கு கொஞ்சம் ஹட் ஆயிடுச்சு, அதனால வந்து இது வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அதுதான் ரீசன். இல்லை அக்மார்க் அப்படியே தெலுங்கு பட பாட்டு அப்படிங்கிறது கிளியரா தெரியுது. டிஎஸ்பிக்கு என்ன ஆச்சு டிஎஸ்பிக்குங்கிற மாதிரி தான் இருக்கு. தெலுங்கு பாட்டை கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணா எப்படி இருக்கு அப்படியே மாற்றி போட்டு வச்சிருக்கிறாங்க. வாய்க்கு வந்ததெல்லாம் பாட்டு வரிகளை பார்த்தா அவ்வளோ அபத்தமான வரிகளா இருக்கு. ஏன் அவங்க இப்படி பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியல. புஷ்பா 2க்கு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய எதிர்பார்ப்புலாம் கிடையாது. புஷ்பாவுக்கு எதிர்பார்ப்பு கிடையாது. முதல்ல அது படம் வந்து பெரிய நல்லா இருந்ததுனால ஓட போட்ட படம் இல்லையா. படம் வரதுக்கு முன்னாடி யாராவது காத்துக்கிட்டு இருந்தாங்களா? இல்லை இந்த தமிழில் பேசினார் அப்படின்னு சொல்லி நம்ம ஆளுங்க வந்து ரொம்ப பொங்கிக்கிட்டு இருக்காங்க. அதை முதல்ல உடச்சி விட்டுருவோம். அவருக்கு தமிழ் தெரியும், தமிழ் பேசுறாரு. ஹிந்தியில் போனால் ஹிந்தியில் பேசுவாரா? திரைக்கடல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பத்திரிகையாளர் சுபேர் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் விக்னேஷ் சிவன் தன்னோட எக்ஸ் தளத்தோட ஐடியை வந்து முடக்கி இருக்கிறார், க்ளோஸ் பண்ணியிருக்காரு. அவரே தான் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாரு. என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் பல தகவல் வந்து போயிட்டு இருக்கு சார். தனுஷ் ஃபேன்ஸ் காரணம், இந்த விஷயத்தை தொற்றுக்கூடாது அப்படின்ட்டு பல காரணங்கள் வந்து போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு சார்? இந்த பேன் இண்டியா மூவி ரவுண்ட் டேபிள் மீட்டிங் நடந்துச்சு. அதை தொடர்ந்து ட்விட்டரில் வந்து இவரை வந்து போட்டு தாக்க ஆரம்பித்து விட்டார்கள். அப்புறம் அந்த தாக்கு பிடிக்க முடியாமல் அதை டீஆக்டிவேட் பண்ணி விட்டார் அப்படின்றது தான் தகவல். அவங்க தரப்பில் நீங்கள் கேட்டிங்கன்னா, எனக்கு அதுக்கெல்லாம் வர்றதுக்கு நேரம் இல்லை, பட வேலைகளில் பிஸியாக இருக்கேன், அதனால் அதை நான் வந்து பெரிய பொருட்டாவே கருதலை அப்படின்ற மாதிரி அவங்க தரப்பில் வந்து ஒரு விளக்கம் தான் சொல்லுவாங்க. உண்மை நடந்தது என்னென்னா, விமர்சனங்கள் வந்து கடுமையாக வந்து போயிடுச்சு. சிலர் வந்து ரொம்ப ஓவராகவே விமர்சனங்கள் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனுடைய இதாக தான் இந்த நடந்திருக்கு சம்பவம். ஓகே, இந்த ரவுண்ட் டேபிள் அப்படின்னு வரும்போது பேன் இண்டியா அப்படின்றது தான் அவங்க வச்சிருந்தாங்க. இவருக்கான படம் வந்து காத்துவாக 2 வாரத்துக்கு அப்புறம் எந்த படமும் வரல. இது அந்த லிஸ்ட்ல இவர் எப்படி சேர்த்தாங்க அப்படின்றதான் கேள்வியா இருந்துச்சு சார். அதை எப்படி பாக்குறீங்க? தன்னை ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்கு அநேகமாக விக்னேஷ் சிவன் இதை பயன்படுத்தியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அடுத்த படம் ரிலீஸ் ஆக போகுது. இவர் பேன் இண்டியா படம் இது வரைக்கும் பண்ணல. பேன் இண்டியா படம் அதை வந்து பேன் இண்டியாவா நினச்சிட்டாங்களா என்னன்னு தெரில. பேன் இண்டியாவை பெருசாக ஹிட் கொடுக்கல. நானும் ரவுடிதானுக்கு பிறகு விக்னேஷ் சிவனுக்கு ஒரு பெரிய ஹிட் கிடையாது. அப்படிங்கும்போது தன்னை வந்து அடுத்த படத்துக்கு ஒரு ப்ரொமோஷனுக்கு இந்த இடத்தை இந்த டேபிளை பயன்படுத்திட்டார்ன்றதான் நான் பார்க்குறேன். ஓகே, ஒருவேளை அஜித் சார் கூட அந்த படம் நடந்திருந்தா அந்த இடத்துல அவர் உட்காந்துருக்காங்க, தகுதி வந்திருக்குமோன்னு நினைக்கிறாங்களா? இல்லை, தகுதி நம்ம வந்து ஒருத்தர் வெற்றி தோல்வியை வச்சு தகுதியை நம்ம தீர்மானிக்க முடியாது. இப்போ அந்த பேன் இண்டியா பண்ண டைரக்டர்ஸ் அந்த கேட்டகரியில் இல்லை. அதுக்காக ஒட்டுமொத்தமாக விக்னேஷ் சிவனுக்கு திறமை கிடையாது அப்படி வந்து படம் அவ்வளோ அடுத்த படம் ஒரு பெரிய ஹிட் கொடுத்தாருன்னா அவர் கொண்டாடத்தான் போகிறாங்க. பேன் இண்டியா கேட்டகரியில் விக்னேஷ் சிவன் இருக்காரா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க அப்படின்றதான் இருக்குது. பேன் இண்டியா கேட்டகரியில் விக்னேஷ் சிவன் இல்லை. அப்படிங்கும்போது அதே அந்த பேன் இண்டியா ரவுண்ட் டேபிள் அடுத்தடுத்த படத்துக்கு தன்னை ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்கு பயன்படுத்தியிருக்காரு. அவ்வளோதான். ஓகே சார், அந்த அஜித் சார் சொன்ன கதை அப்படின்றது வந்து திருப்பி ஒரு ரீஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்றது நிறைய பேருக்கு இப்போ கியூரியாசிட்டியாக இருக்கு. ஏன்னா அவர் வந்து அஜித் சார்கிட்ட சொன்னார், அவருக்கு பிடிச்சிருந்துச்சு, பட் ப்ரொடியூசர் ஒத்துக்கல, லைக்காக தான் ஒத்துக்கல அப்படின்ற மாதிரியான விமர்சனம் சொன்னாங்க. அதுக்குள்ள என்ன நடந்துச்சு சார்? இல்லை, என்ன நடந்துச்சுன்னா அஜித் சாருக்கு சொன்ன கதை ஒன்று, ஆனால் வந்து இவர் ஓவர்டேக் பண்ணி ப்ரொடியூசர்கிட்ட போயிட்டாரு, அது அஜித்துக்கு கொஞ்சம் ஹட் ஆயிடுச்சு, அதனால வந்து இது வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அதுதான் ரீசன். அந்த ப்ராஜெக்ட்லேருந்து விக்னேஷ் சிவன் வெளியேறினாரா, வெளியேற்றப்பட்டாரா, விலகி வந்தாராங்கிறதெல்லாம் அவர் தனி. ஆனால் அதுலேருந்து விலகிட்டார். ஆனால் அதுக்கு காரணம் வந்து இவர் விக்னேஷ் சிவன் வந்து அஜித்தை ஓவர்டேக் பண்ணி ப்ரொடியூசர்கிட்ட போனாருங்கிற ஒரு தகவலும் சொல்கிறாங்க. அப்புறம் கதை விஷயத்த சில விஷயம் 2 பேருக்கும் ப்ரொடியூசருக்கும் திருப்திகரமாக இல்லை, இவருக்கும் திருப்திகரம். 2 தரப்பு 2 வெர்ஷன் கதை இருக்குது. அதுக்கு அது எந்த கதை உண்மை கதைன்னு தெரியல. ஓகே சார், இன்னொன்று அவர் ட்விட்டர்லேருந்து போகிறதுக்கு காரணம் தனுஷ் ரசிகர்கள் தான். இவர் வந்து மெயினாக அந்த காப்பிரைட்ஸ் விவகாரத்தில் தான் இது பெருசாக வெடிச்சுது அப்படின்ற ஒரு இது இருக்குது. அதை அப்படி பார்க்குறீங்க? இல்லை, நீங்கள் தனுஷ் ரசிகர்கள் சோசியல் மீடியா ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறாங்க, அது மாற்றுக்கிறதுக்கு பெரிய லெவலில் இருக்கிறாங்க. அப்படிங்கும் போது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறப்ப தாக்க தானே செய்வாங்க, அது நேச்சர் தான். அது உடனே இவருக்கு பெருசாக ஒரு ஃபேன் பேஸோ ஐடி விங்கோ பெரிய டீமோ இல்லை. அப்படிங்கும்போது தாக்கப்படுறப்ப எவ்வளோ நைஸாக பார்த்துக்கிட்டே இருக்க முடியும். இல்லை, அவர் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம் தான் எங்களுக்கு பார்க்க தோணுது. ஏன்னா அவர் பல ரவுண்ட் டேபிள் வந்து கலந்துட்டு இருக்கிறார். நாங்கள் பல இன்டர்வியூவில் வந்து பார்த்துருப்போம். ஒரு கலகலப்பா ஜாலியாக பேசக்கூடிய ஒரு நபராக தான் விக்னேஷ் வந்து பார்த்துருக்கோம். ஆனால் அந்த ரவுண்ட் டேபிள்லேயே அவர் வந்து ரொம்ப டயர்டா ஏதோ விஷயத்துல பாதிக்கப்பட்ட ஒரு நபர் மாதிரியான விஷயங்கள் தான் பார்த்தோம். ரொம்ப பாதிச்சிருச்சா சார் இந்த விஷயம்?
இல்ல இந்த விஷயம் வெற்றி தான் அவங்களுக்கு வெற்றி ஒரு ஒரு பெரிய வெற்றி கொடுத்தா சரியா போகும். அந்த வெற்றிக்காக தான் இயங்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். பாப்போம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே சார். இப்போ அந்த விஷயம் ஒரு பக்கம் இருக்க, புஷ்பா அந்த படம் பார்ட் 2 வந்து 5ஆம் தேதி வெளியாக இருக்கிறது. அதுல இப்ப என்ன வெடிச்சிருக்கு அப்படின்னா 2 பாடல்கள் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு சார். ரெண்டுமே சர்ச்சைக்குரியதா மாறி இருக்குது. வழக்கம் போல அந்த வரிகள்ல தான் பிரச்சனையா இருக்கு, நம்ம தான் நிறைய சொல்றாங்க. இப்ப டான்ஸ் ஸ்டெப்ஸும் சரியில்லை அப்படின்ற விஷயத்தை பாக்குறாங்க. இது எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல அக்மார்க் அப்படியே தெலுங்கு பட பாட்டு அப்படிங்கிறது கிளியரா தெரியுது. டிஎஸ்பிக்கு என்னாச்சு, டிஎஸ்பிக்குங்கிற வார்த்தை இருக்கு. தெலுங்கு பாட்டை கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணா எப்படி இருக்கு அப்படியே மாத்தி போட்டு வச்சிருக்கிறாங்க. வாய்க்கு வந்ததெல்லாம் பாட்டு, என்ன பேசுறதுனாலும் பார்த்து தக்காளி சட்னி தொட்டேன் இது பண்ணி என்னமோ வாய்க்கு வந்ததெல்லாம் ஒரு பாட்டுன்னு ஒரு போட்டு அதை வந்து கொரியோகிராஃப் பண்ணி இத்தனை கோடியை போட்டு செலவழிச்சு, என்ன கிரியேட்டிவிட்டி குறைஞ்சி போச்சா இல்லை என்னன்னு தெரியல. தமிழ் சினிமா, தமிழுக்கு நீங்க டப் பண்றீங்க. இன்னைக்கு லட்சக்கணக்கான கவிஞர்கள் இருக்காங்க. நீங்க நல்ல ஒரு புது கவிஞருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தா கூட அந்த பாட்டுக்கு ஏதாவது ஒரு போட்டிருப்பாரு. அப்படிங்கும் போது பாட்டுமே வந்து பல பாட்டு கேட்கற மாதிரி இருக்கு. ஒரு 1-2 இல்லை, ஒரு பல தமிழ் பாட்டு தெலுங்கு பாட்டுலாம் மிக்ஸ் பண்ணி கேட்ட பாட்டு மாதிரி இருக்கு. வரிகளை பார்த்தா அவ்வளவு அபத்தமான வரிகளா இருக்கு. ஏன் உங்க இப்படி பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியல. லிரிசிஸ்ட் விவேகாவோட சிரமம் என்னால அங்க புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா தெலுங்குலயே அப்படி எழுதிட்டாங்க, தமிழ்லயும் மாத்தி எழுத முடியல அந்த டியூனுக்கு, அதனால அப்படியே எழுதணும்னு யோசிச்சுட்டாருன்றதுதான் அதுல தோணு. இல்ல அப்படி கிடையாது. நம்ம இந்த உயிரே படம் வந்து தில்ஷேன் ஹிந்தியில வந்துச்சு, தமிழ்ல உயிரேன்னு வந்துச்சு. அதுல வைரமுத்து எழுதியிருப்பாரு. பட் அவ்வளோ அழகா இருக்குமே, அவ்வளோ அழகா எழுதியிருப்பாரு. சிறைச்சாலை படம் வந்து மலையாள படம், காலாபாணியின் மலையாள படம். தமிழ்ல வந்து சிறைச்சாலை வந்துச்சு, இவர் எழுதியிருப்பார், நம்ம அறிவுமதி எழுதியிருப்பார். அந்த படத்துக்கு வசனமும் பாடலும் அவர் தான். இன்னைக்கு வரைக்கும் அந்த பாடல் கேட்டுட்டு இருக்கோமே, செம்புவை செம்புவை பாடலாம் இன்னைக்கு எவ்வளவு அழகான வரி இருக்கும். அது நமக்கு அந்த அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நமக்கு என்ன உட்கார வைக்க முடியுங்கிறது ஒரு கவிஞருக்கு தெரியும். பட் அதை வந்து ஏன் பண்ணலங்கிறது தான் அப்படி ஆச்சரியமா இருக்கு. ஓகே, இப்போ இவ்வளோ பெரிய ஒரு பேன் இண்டியா படம் வருது அப்படின்னா பாடல்கள் மூலியமா தான் அடுத்த எதிர்பார்ப்பு வந்து கூட்டம். இப்போ இது சர்ச்சைக்கு உள்ளதா ஆயிருக்கு. புஷ்பா 2வோட எதிர்பார்ப்பு எப்படி சார்? இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. புஷ்பா 2க்கு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய எதிர்பார்ப்புலாம் கிடையாது. புஷ்பாவுக்கே எதிர்பார்ப்பு கிடையாது. முதல்ல அது படம் வந்து பெரிய நல்லா இருந்ததுனால ஓட போட்ட படம் இல்லையா? படம் வர்றதுக்கு முன்னாடி யாராவது காத்துக்கிட்டு இருந்தாங்களா? கிடையாது. அல்லு அர்ஜுன் படம் வருதுன்னு தெரியும், அதுவும் தெரியும், பெருசா ஓப்பனிங்ல. இந்த படத்துக்கு அதுவும் கிடையாது. இந்த பாட்டுக்கிட்டு எல்லாம் பாக்குறப்ப புஷ்பா 2க்கு இவங்க எதிர்பார்க்குற மாதிரி, இவங்க கொடுக்குற அந்த பில்டப் மாதிரி தமிழ்ல பெருசா ஒன்றும் கிடையாது. படம் நல்லா இருந்தா ஓகே பார்ப்பாங்க. படம் இல்லைன்னா அட்வான்ஸ் புக்கிங் பண்ணி ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குற ஆட்கள்லாம் கிடையாது. படம் நல்லா இருந்தா ஓடும், அவ்வளோதான். மற்றபடி பெரிய எதிர்பார்ப்புலாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா முதல் பாகம் வந்து கடைசியை முடிக்கும் போது ஒரு விறுவிறுப்போட முடிச்சிருப்பாங்க, அடுத்து என்ன ஆகும் அப்படின்றது. பட் இந்த பாடல்கள்லாம் பார்க்கும்போது என்ன வெறும் பாட்டு மட்டும் தான் படத்துல இருக்கும் போல, கதை இருக்காதோ அப்படின்ற இல்ல அந்த பயத்தை உருவாக்குது. பாட்டு பிக்சரைசிங்குமே பழசா இருக்கு. புஷ்பாவில் பார்த்தது, நிறைய படம் தெலுங்கு படங்கள்ல பார்த்து அதே பேட்டர்ன் ஆஃப் டான்ஸு சாங்குமே ஒரு பல பாட்டு மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கிறாரு. அப்படியே ஒரு ஃப்ரூட் மிக்சர் மாதிரி இருக்கு அந்த பாட்டு கேட்கறதுக்கு. அப்படிங்கும்போது படத்துக்கு ஏற்கனவே படத்துக்கு ஒரு பெருசா ஹைப் எதிர்பார்ப்பு கிடையாது. அது இல்லாமல் இந்த இதுக்கும் பெருசா இல்லை. படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். படம் பார்க்குறப்ப தான் அதுக்குள்ளான ரிசல்ட் தெரியும். ஓகே சார். ஆனால் அல்லு அர்ஜுன் சார் ரொம்ப கான்ஃபிடண்டா இருக்கிறாரு. இங்க வந்து தமிழ்ல பேசணும் அப்படின்றது ஒரு விஷயத்த சொல்றாரு, மலையாளத்துல போனா அங்க ஒன்று பேசணும்னு சொல்றாரு. பேன் இண்டியா அளவுக்கு அவங்க ப்ரொமோஷன் பண்றாங்க. ஏன்னா ஏற்கனவே கங்குவா வந்து இங்க பல அடிகள் வந்து வாங்குச்சு, இவங்களும் அந்த மாதிரி ஆச்சுன்னா ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துறாங்க. ஏமாற்றத்தை கொடுக்க முதல்ல இந்த தமிழ்ல பேசினார் அப்படின்னு சொல்லி இந்த மாடலுக்கு வந்து ரொம்ப பொங்கிக்கிட்டு இருக்காங்க. அதை முதல்ல உடச்சி விட்டுருவோம். அவருக்கு தமிழ் தெரியும், தமிழ் பேசுறாரு. ஹிந்தியில போனால் ஹிந்தியில பேசுவாரா? தமிழ்நாட்டில் இங்கே படிச்சு வளர்ந்தவனால பேசுறாரு. அது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியா பயன்படுத்துறாரு. இங்கே என்னத்தை பேசுனா கதை சரக்கு வைக்கும் அப்படின்னா இங்கே தமிழ்ல பேசுனா இந்த பொங்கு வாங்கிங்க அப்படின்றதுக்காக தமிழ்ல பேசிட்டு இருக்காரு. இதை ஹிந்தியில போனா ஹிந்தியில பேசுவாரா? அப்படி கிடையாது. அந்த மொழி அவருக்கு தெரியுங்கிறதுனால பேசுறாரு. உடனே வந்து பாத்தியா அல்லு அர்ஜுனுக்கு இருக்கிற தமிழ் பற்றை அவர் திருக்குறள் எத்தனை குறள் சொல்றாரு. இதுக்காண்டியே போய் பார்க்கணும், இதுக்காக பார்க்கணும். இதெல்லாம் உங்க ஓரா இல்லையா? அந்த ஆளு தமிழ்நாட்டில் முந்தியெல்லாம் என்னன்னா தெலுங்கு இண்டஸ்ட்ரி பூராமே தமிழ்நாட்டில் தான், சென்னையில் தான் இருக்கும். பாண்டிபஜார்ல பார்த்தா வரிசையா தெலுங்கு சினிமா கம்பெனியா இருக்கும். தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இந்த 3 லாங்குவேஜுக்கும் இங்கே தான் எல்லாமே நடக்கும். ஏவிஎம்ல உள்ள போனோம்னா வரிசையா ரூமா இருக்கும். எடிட்டிங் ஷூட் வந்து வரிசையா இருக்கும். அதுல செங்குனின்னு ஒரு மலையாள எடிட்டர் இருப்பாரு, தெலுங்கு எடிட்டர் இருப்பாரு, கன்னட எடிட்டர் இருப்பாரு. வரிசையா எல்லா படத்துக்கும் வேலை வந்து சென்னையில் தான் போகும். அப்ப என்ன பண்ணாங்கன்னா தெலுங்கு ஆட்கள், மலையாள ஆட்கள் இங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க. அப்ப இங்கே தான் படிச்சு வளர்ந்தாங்க. அல்லு அர்ஜுனா இருக்கட்டும், துல்கர் சல்மான் கேட்டீங்கன்னா அவர் அதே சென்னை கதையெல்லாம் சொல்லுவார். சிவராஜ் குமார் சொல்லுவார், அவரு சென்னையில படிச்சவர் தான் அப்படின்னு. அந்த மாதிரி அந்த இங்க தொழில் நிமித்தமாக இங்க வந்ததுனால கத்துக்கிட்டாங்க. உடனே அவங்க தமிழ் பேசுனதுனால அவர் வந்து பெரிய தமிழ் பற்றாளர் ஆயிட்டாரா? நாங்க வந்து அவர் தமிழ் பேசுறதை பார்த்து உண்மையிலேயே பெருமிச்சு போயிருக்கோம்.
பூரிச்சு போயிருக்கும். அதுக்காக அந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னா படம் எல்லாம் தான் பாருங்க. இதுக்கெல்லாம் படம் பார்ப்பாங்களா? ஆனா புஷ்பா 1லயே வந்து நான் தெலுங்கு அப்படின்ற மாதிரி தான் வசனம். அவர் தெலுங்கு தேசத்தை சேர்ந்தவர் தான். அவர் அப்படியே இருக்கட்டும், அதை பத்தி நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவருக்கு தமிழ் தெரியுங்கிறதுனால தமிழ்ல பேசிட்டு இருக்கிறாரு. இதுக்காகலாம் படம் பார்க்க கூடாது, படம் எல்லாம் தான் பாருங்க. இதுக்கான டார்கெட் வந்து 1000 கோடி அப்படின்றத வச்சிருக்காங்க. ஏன்னா முதல் பாகம் வந்து கிட்டத்தட்ட 600 கோடி ரூபாய் கலெக்ஷன் ஆயிருச்சு. இரண்டாவது 1000 கோடியை தாண்டணும் அப்படின்றதுதான். மும்பைல ஒரு மல்டி காம்ப்ளெக்ஸ்ல 3000 ரூபாய்க்கு டிக்கெட் விற்கிறாங்க. அதுவும் ஒரு ரொம்ப எலைட் பார்க்கக்கூடிய ஒரு 20 பேர் மட்டும் தான் அதுல பார்க்க முடியும். 3000 ரூபா, 2000 ரூபா, 700 அந்த மாதிரியான அதிக ரேட்ல இந்த படம் விற்கப்படுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் வருது. இதை எப்படி பாக்குறீங்க? 2000 கோடி 1000 கோடி இப்படி சொல்லித்தான் பாவத்தை ஒருத்தர் முடிச்சு விட்டீங்க. இப்ப இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. சார் அது சொல்லாதீங்க சார். ஏற்கனவே வந்து சோசியல் மீடியாவா எல்லாத்துக்கும் காரணம்ன்ற ஒரு பார்வை வந்து இருக்கு. இப்ப நம்ம இந்த பாட்டு வந்திருக்கு. அமரன்ல ஒரு பாட்டு வந்துச்சு, கிளிப்ஸ் வந்துச்சு, வீடியோ வந்துச்சு, கொண்டாடினாங்க, எல்லாரும் ரிங்டோனா வச்சாங்க, ரிலீஸ் போட்டாங்க. இது யாராவது வைக்க முடியுமா? அதை அப்ப நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்ல முடியும். அதுக்காக சோசியல் மீடியா என்ன செய்யும்? இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியில நீங்க என்னதான் பண்ணாலும் இந்தியை பொறுத்த வரைக்கும் அது வந்து சவுத் இந்தியன் லாங்குவேஜ் மூவி, அவ்வளவுதான். ஹிந்தி ஸ்டார் கிடையாது. அங்க ஷாருக் கானோ சல்மான் கானோ அந்த மாதிரியான ஆர்டிஸ்ட் படம்னா அது ஹிந்தி படம். அதுக்கு உண்டான வேல்யூ இருக்கும், அந்த ஆடியன்ஸ் இருப்பாங்க, அந்த ரசிகர் இருப்பாங்க, அது ஓப்பனிங் இருக்கும். இப்ப தமிழ்நாட்டுல வந்து ஒரு ஹிந்தி படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அது ஒரு ஹிந்தி படம் ஒரு ஷோ 2 ஷோ ஓடும். அந்த மாதிரி தான் நம்ம அங்க படம். அதை மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம அந்த ஹிந்தியில படம் ஓடிரும் அப்படின்னு நல்லா இருந்தா படம் ஓடும், அவ்வளவுதான். பாம்பே இதை பொறுத்த வரைக்கும் வேற. அந்த ஒரு ரொம்ப லக்ஸுரி தியேட்டர்ஸ். அது அந்த தியேட்டரை வந்து சும்மா ஒரு பணக்காரர்கள் வந்து ஒரு டைம் பாஸ்க்கு டைம் கழிக்கக்கூடிய இடங்களுக்கு 2000 வாங்கி பார்ப்பாங்க. அதெல்லாம் நீங்க சொன்ன மாதிரி 200 சீட் 100 சீட் அந்த மாதிரி சீட் கம்மியாக தான் இருக்கும். பாம்பேயோட கல்ச்சரே அதானே. அது வந்து பெருசா அங்க வந்து 2000 வைக்கிறனால படம் ஓடாம போறதுலாம் காரணம் கிடையாது. படம் இல்லாத ஓடும். ஆக்சுவலா புஷ்பா இங்க ஓடுறது கொஞ்சம் டவுட் தான். அப்படின்னு புஷ்பா புளிக்குமா? பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே சார், உங்க நேரத்தை ஒதுக்கி பல்வேறு விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி சார்.